அடுத்தது பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஒரு மனுஷன் இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் பாருங்க. தேவனால ஏற்படுத்தப்பட்டவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கவனித்து பார்ப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமை மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதவை போலவே அழைக்கிறவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வசனத்தை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை எதற்காக ஏற்படுத்தினார் தெரியுமா? அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கும்படியாய் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தும் போது அவருக்கு ஒரு பிள்ளையாவது இருந்ததா? இல்லவே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆனா பிள்ளை இருந்துச்சா? இல்லவே இல்லை. எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல. அந்த மனுஷனுக்கு 100 ஆண்டுகள் பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், கூடாரத்தை விட்டு வா ஆபிரகாமே, வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பார், இப்படியாக நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒரு பிள்ளை இருந்ததா? இல்லவே இல்லை. ஒன்றுமே இல்லாத நேரத்துல ஒரு கூடாரத்துல மனைவியோடு கூட வயதான காலத்துல தன்னுடைய அந்த அவ்வளவு வயதான காலத்தை கழிக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு, நான் உனக்கு குழந்தை கொடுக்க போறேன்ற. எப்போ? 75வது வருஷத்துல ஆண்டவர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனா அது வரைக்கும் குழந்தைக்குரிய ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை அவருக்கு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பம் செத்ததாக இருக்கு. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதை இந்த காலத்துல யாரிடத்துல போய் சொன்னீங்கன்னா யாராவது நம்புவாங்களா? நானும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான் இருக்கிறேன். நம்பவே முடியாதுங்க. முடியாத ஒரு காரியம், இல்லாத ஒரு காரியம், யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருப்பாரானா தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இல்லாதவைகளை இருக்கிறது போலவே அழைப்பார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. வெறுமையான தண்ணீரையும் ருசியுள்ள ரசமாக தேவனால மாற்ற முடியும். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்றவங்க எல்லாரும் கைகளை தட்டி, இயேசுவே இதை நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷி என்கிறது எப்படி தெரியும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீ ரிசீவ் பண்ணி வைத்திருப்ப. You will be conceived, or maybe you may be received the word of God as a promise. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பா. நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷனோ மனுஷியோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, if really God was appointed you அப்படின்னா உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பா. உங்களுடைய சூழ்நிலைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணிருப்பாருன்னா, ரிமெம்பர், நீதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், ஏற்படுத்தப்பட்டவள். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இது சாத்தியமே இல்லையா? இது முடியவே முடியாது. ஒரு மனுஷனால முடியாது என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மரித்தோரை உயிரோடு கூட மரித்தோரை விட்டு எழும்ப பண்ணுகிறார் பாருங்க, உயிரோடு. அந்த தேவனாகிய கர்த்தர் இல்லாத இருக்கிறத போலவே அழைக்கிற தேவனுக்கு முன்பாக சகலவற்றையும் கர்த்தர் சாத்தியம் பண்ணுவார். ஆமென் சொல்லுவோம். ஆமென்.